ஹாய் விவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெட்மி A5 அப்படிங்கிற ஒரு மாடல் தான். இது வந்து 5G மாடல்லாம் கிடையாது, 4G மாடல் தான். ஏன்டா 4G அப்படின்னா, சில பேர்லாம் 4G மொபைல்லாம் வாங்கணுன்ற டைமில் ஆசைப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இது எப்படி இருக்குது, இது வாங்கலாமா வேணாமா, இது எவ்வளோ ப்ரைஸ், இது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். எடுத்த உடனே ப்ராசஸருக்கு வந்தோம் அப்படின்னா, இதில் வந்து யூனிசெக் டைகர் 7250 கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோருமே 2,60,000 வருது. 12 நானோ ப்ராசஸ் தான் இது. இது வந்து ஒரு 4G மாடல் தான், அதனால் 4G ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ரேம் டைப்பை பொறுத்த வரைக்கும் 2 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. 3 64 ஒன்று, 4 128 2 வேரியண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வெயிட் எவ்வளோ அப்படின்னா 193 கிராம் கொடுத்துருக்காங்க. திக்னஸுமே 8.26 mm தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் 6.88 இன்ச்சு சைஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா 120 ஹெச்எஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அதை குறைக்காம விட்ருக்காங்க. சில மொபைலில் 90 ஹெச்எஸ் தான் கொடுப்பாங்க, இல்லை 120 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கேமரா அப்படின்னா பின்னாடி வந்து 2 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒன்று தான் கேமரா, இன்னொன்று சும்மா தான். ஒன்று வந்து 32 MP தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்மளால் 1080p வரைக்கும் வீடியோ எடுத்துக்க முடியும். முன்னாடி வந்தோம் அப்படின்னா 8 MP கொடுத்துருக்காங்க, அதுலேயுமே 1080p எடுத்துக்க முடியும். கேமரா இந்த விலையில் ஓகே தான். நான் ப்ரைஸை லாஸ்ட்டாக சொல்கிறேன், அதுக்கேற்ற நீங்களே புரிஞ்சுப்பீங்க இந்த மொபைலுக்கு இந்த கேமரா ஓகேவா இல்லையான்னு. நெக்ஸ்ட்டு முக்கியமாக பேட்டரிக்கு வந்தோம் அப்படின்னா 5200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் 10 வாட்டு கொடுக்காம விட்டாங்களே அப்படின்னு சந்தோஷப்படலாம். 15 வாட்டுங்கிறது 5 வாட்டு தான் அதிகமாக இருந்தாலும் 15 வாட்டு அப்படின்னு இருக்குல்ல, 10 வாட்டு 15 வாட்டு 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. குறைஞ்சபட்சம் இது எப்படியும் 2 மணி நேரம் சார்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டைப் சி கொடுத்துருக்காங்க, நல்ல வேலை டைப் பி கொடுக்கல, டைப் சி தான். சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஏஐ ஃபேஸ் லாக்குமே இருக்குது. நெட்வொர்க்லாம் பொறுத்த வரைக்கும் இது வந்து 2G 3G 4G வந்து சப்போர்ட் ஆகும். மற்றபடி ப்ளூடூத் 5.2 கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்க முடியும். சிங்கிள் ஸ்பீக்கர் தான், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்லாம் கிடையாது இதில். அந்த பாக்ஸில் என்னென்ன வரும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொபைல் ஃபோன் வரும், அடாப்டர் வரும், டைப் சி கேபிள் வரும், சிம் எஜெக்ட் டூல் வரும், ப்ரொடக்டிவ் கேஸ் ஒன்று கொடுத்துட்றாங்க, பரவாயில்ல. அதுக்கப்புறம் அந்த வாரண்டி கார்டு, அப்புறம் அந்த புக்லெட் இதெல்லாம் கொடுப்பாங்க. சேஃப்டி இன்ஃபர்மேஷன் நான் எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் 4 கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஓசன் ப்ளூ, லேக் க்ரீன், இன்னொன்று சாண்டி கோல்டு, இன்னொன்று மிட் நைட் பிளாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மொத்தமே வந்து 4 கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 364 வந்து 6500 கொடுக்குறாங்க. 4128 வந்து 7500 வருது. ஸோ இந்த மொபைல் வந்து இந்த விலைக்கு வந்து எல்லாமே டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக்கப் கொஞ்சம் அதிகமாக வருது. கேமரா ஓரளவு ஓகே தான். ஃபிங்கர் பிரிண்ட் கூட பின்னாடி கொடுக்காம சைடில் கொடுத்துருக்காங்க, அது கூட ஓகே தான். கலருமே 4 கலர் வருது. கொஞ்சம் டிசைன் ஓரளவு நல்லா இருக்குது. ஆனால் இது வந்து வாட்டர் ட்ராப் தான், பஞ்சுவல் கிடையாது. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஆஃப்லைன் ஸ்டோரில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோட சந்திப்போம். பாய்.